சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். திருச்சிக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமர் மோடியை ஆளுநர் ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் வரவேற்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். சார்லஸ், விவரம் என்ன? மணிவாரன் சற்று நேரத்துக்கு முன்னதாக டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் திருச்சி விமான நிலையத்துக்கு வந்தடைந்தார். விமான நிலையத்துக்கு வந்தடைந்த அவரை தமிழ்நாடு கவர்னர் ரவி மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் மத்திய அமைச்சர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாடு அமைச்சர்கள் உள்ளிட்டோர் அவருக்கு வரவேற்பு அளிக்கிறாங்க. மிக முக்கியமாக அவர் 2 முக்கிய நிகழ்ச்சிகளை இன்னைக்கு கலந்து கொள்கிறார். முதல் நிகழ்ச்சியாக பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் 38வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அதில் மாணவர்களுக்கு பதக்கங்களை வழங்கி அங்கே உரையாற்றுகிறார். அதன் பிறகு மீண்டும் அவர் திருச்சி விமான நிலையத்துக்கு வருகிறார். இந்தியாவிலே மிக முக்கியமாக 9வது பெரிய பரப்பளவில் பெரிய டெர்மினல் கொண்ட 2வது இந்த முனையத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். கிட்டத்தட்ட 1112 கோடி மதிப்பீட்டில் இந்த விமான நிலையத்தின் 2வது முனையம் என்பது கட்டி முடிக்கப்பட்டு அதற்காக நாட்டுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. 12/1 இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெறுகிறது. முதலில் பாரத பிரதமர் திருச்சி விமான நிலையம் அதன் மூலம் சாலை மார்க்கமாக 11 கிலோமீட்டர் பயணித்து பாரதாசன் பல்கலைக்கழகத்துக்கு செல்கிறார். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு செல்லும் வழியில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜகவினர் அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செய்திருக்காங்க. கிட்டத்தட்ட அதில் ஒவ்வொரு இடமும் 2000க்கும் மேற்பட்டவரை அவர்கள் கூடி அதற்கான அவர்கள் சிறிய மேடைகளை அமைத்து அதற்காக காவல்துறையினர் பாதுகாப்பும் அளித்து வராங்க. இந்த திருச்சி விமான நிலையத்தோட 2வது முனையம் என்பது மிக முக்கியமாக குறிப்பிடக்கூடிய இந்தியாவிலேயே மிக முக்கியமான டெர்மினல் என்பது ஏற்கனவே பல்வேறு விதமான தகவல்களை நாம் கொடுத்துள்ளோம். இதில் ஒவ்வொரு ஒரு விமானம் தரையிறங்க பொழுது கிட்டத்தட்ட 3800க்கும் மேற்பட்ட பயணிகளை ஒரே சமயத்துக்கு கையாள முடியும். கிட்டத்தட்ட இதில் உள்ள செக்இன் கவுண்டர்களாக இருக்கட்டும், அவை அனைத்தும் ஏற்கனவே உள்ள டெர்மினல்களை விட 6 மடங்கு மிகப்பெரிய அளவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2009 திருச்சி விமான நிலையத்துல அந்த முதல் முனையம் என்பது கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்காக கொடுக்கப்பட்டது. அதில் 12,000 சதுர மீட்டர் மட்டுமே உள்ளது. ஆனால் இது 75,000 சதுர மீட்டர் பரப்பளவுல இந்த கிட்டத்தட்ட இந்த பெரிய இந்த 2வது முனைய டெர்மினல் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இன்னும் 6 மாதங்கள்ல முழுவதுமாக அந்த பணிகள் முடிக்கப்பட்டு விமான போக்குவரத்து என்பது இதிலும் துவங்கும். அதற்காக இன்று இந்த பிரதமர் மற்றும் முதல்வர், கவர்னர் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியையும் அவங்க பங்கேற்க இருக்காங்க. மிகப்பெரிய அளவில் திருச்சி விமான நிலையத்துக்கு அந்த 2வது முனையத்து வாயில்ல ஒரு 8000 பேர் அமர்ந்து அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியினர் மற்றும் பொதுமக்கள், அது மட்டும் இல்லாமல் 200 மாணவர்களும் இதில் கலந்து கொண்டு வராங்க. அந்த நிகழ்ச்சியும் 12/1 நடைபெற இருக்கிறது. தற்பொழுது பாரத பிரதமரை வரவேற்று அவர் இன்னும் சிறிது நேரத்தில் சாலை மார்க்கமாக பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் உள்ள பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பதக்கங்களை வழங்கி உரையாற்ற இருக்கிறார். மணிமாறன், பட்டமளிப்பு விழா குறித்து இன்னும் கூடுதல் விவரங்களை சொல்ல முடியுமா? மிக முக்கியமாக கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவர் பாரதாசன் பல்கலைக்கழகத்துல கடந்து அந்த கோவிட் தொற்றுக்கு முன்னதாக இருந்து அவர்கள் 2-3 ஆண்டுகளாக அவர்கள் பட்டங்களை பெறாமல் இந்த மாணவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த முதல் செய்தி புதிய தலைமுறை நாம் தான் அது ஒளிபரப்பி இந்த மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கவில்லை, அதனால் மிக சிரமத்தில் அவர்கள் பட்டங்களை பெற முடியாமல் தவிக்கிறார்கள் என்பதை நாம் வெளிக்காட்டினோம். அதன் பிறகு அந்த பட்டமளிப்பு விழா நடைபெறும் என தொடர்ந்து அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதற்கான தேதியும் குறிப்பிடவில்லை. தொடர்ந்து தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர், அது மட்டும் இல்லாமல் கவர்னர் அவர்களிடம் முறையிட்டு இதை நடத்த வேண்டும் என்று பல்வேறு விதமாக கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் மாணவர்களுக்கு அவசர தேவைக்கு பயன்படுவர்கள் மட்டும் கூடுதலாக 5000 ரூபாய் செலுத்தி அவர்கள் அந்த பட்டங்களை பெற வேண்டிய நிலையில் இருந்தது. ஆனால் தற்பொழுது அதில் 33க்கும் மேற்பட்ட தங்க பதக்கங்கள் மற்றும் அந்த ஏற்கனவே படித்து முடித்த இந்த 2-3 ஆண்டுகள்ல பாரத பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட அந்த உறுப்பு கல்லூரி மற்ற கல்லூரியில் உள்ளவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க. மிக முக்கியமாக 250 பேர் மட்டுமே அந்த அரங்கில் பங்கேற்க இன்று அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. மிக முக்கியமாக அந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கக்கூடிய அனைவரும் கோவிட் பரிசோதனை என்பது செய்யப்பட்டது. அது காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், அனைவரும் அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு அவர்கள் உள்ளே அமர வைக்கப்பட்டிருக்காங்க. காலை 6 மணி முதலே அவர்கள் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு மாணவர்கள் மற்ற அனைவரும் இப்ப தற்போது பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் அந்த அரங்கில் அவர்கள் காத்துக் கொண்டிருக்காங்க. இன்னும் சிறிது நேரத்தில் பாரத பிரதமர் மற்றும் கவர்னர், தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் அங்கு சென்று அந்த பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 5 அடுக்கு பாதுகாப்பு என்பது பாரத பிரதமர் வகையை ஒட்டி காவல்துறையினர் செய்திருக்காங்க. மிக முக்கியமாக 7500 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலை முழுவதுமே வாகன போக்குவரத்து என்பது கடந்த 2 நாட்களாக
கடுமையான விதிகளுக்கு உட்படுத்தப்பட்டு அனுமதிக்கப்பட்டது. நேற்று இரவு முதல் வேறு அதாவது கனரக வாகனங்கள், பேருந்துகள் ஆகியவற்றை இந்த சாலையில் அனுமதிக்க முடியாது என்று காவல்துறை தெரிவித்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. போகும்பொழுது அதாவது பாரத பிரதமர் போகும்பொழுது இந்த 10 இடங்களில் வரவேற்பு என்பது ரோட் ஷோ என்பதும் பாஜகவினர் மிகப்பெரிய அளவில் அவர்கள் அதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்காங்க. மீண்டும் வரும்பொழுதும் அதற்கான நிகழ்ச்சிகளையும் அவர்கள் நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்காங்க. மணிமாறன், அரசியல் பிரமுகர்கள் யாரேனும் பிரதமரை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கா சார்லஸ்? மணிமாறன், ஏற்கனவே காலையில தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை அவரிடமே நேரடியாக செய்தியாளர் கேள்வி எழுப்பிய போது ஏற்கனவே தகவல் என்பது இருந்தது. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பாரத பிரதமரை வரவேற்பதற்காக வருகிறார், அது தொடர்பாக கேள்வி எழுப்பினோம், அதில் எதுவும் முக்கியமான எதுவும் தகவல் இருக்கிறதா என்று அவர் கேட்ட பொழுது அவர் முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் அவர் முக்கிய தலைவர் என்பது அடிப்படையில் அவரை வரவேற்பதற்கு வருகிறார் என்பது மட்டுமே அவர் தகவல் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக மற்ற தலைவர்களும் பாரத பிரதமரை வரவேற்க வந்தால் அவர்களும் அனுமதிக்கப்படுவார்கள். அந்த அடிப்படையில் மட்டுமே ஓ பன்னீர்செல்வம் வருவதாக குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் அது அரசியல் நிகழ்வாகவே தற்போது பார்க்கப்படுகிறது. மணிமாறன், அரசு சார்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. பாஜக சார்பாக பிரதமரை வரவேற்க என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க? மணிமாறன், அதாவது மிக முக்கியமாக பாரத பிரதமர் இந்த வருடம் 2024 பிறந்தவுடன் இந்த முதல் அரசு நிகழ்ச்சி 19,850 கோடி மதிப்பீட்டுல பல்வேறு நலத்திட்ட பணிகளையும் அடிக்கல் நாட்டக்கூடிய அந்த பணிகளையும் ஈடுபட இருக்க. ஏற்கனவே நான் இந்த விமான நிலையத்தை பொறுத்தவரை 1,112 கோடி மதிப்பீட்டில் இந்த டெர்மினல் உருவாக்கப்பட்டது. அதே போல மிக முக்கியமாக திருச்செந்தூர் தூத்துக்குடி பகுதியில் அந்த இரட்டை ரயில் பாதை மின்மயமாக்கப்படுகிறது. அதே போல திருச்சியில தேசிய தொழில்நுட்ப கழகத்துல 41 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அதே போல அவர்களுக்கு விடுதி மற்றும் பல்வேறு திட்டங்களை திறந்து வைக்கிறதும் அடிக்கல் நாட்டுவதும், அதே போல் இந்த சாலை மார்க்கமாக உள்ள பணிகள், அதாவது தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பணிகளை துவக்கி வைப்பதும், பெட்ரோலியம், எரிவாயு உள்ளிட்ட இயற்கை உள்ளிட்ட 9,000 கோடி மதிப்பீட்டில் அந்த புதிய திட்டங்களை அவர் அதாவது ஏற்கனவே முடிந்த திட்டங்களை திறந்து வைப்பதும் புதிய திட்டங்களை அடிக்கல் நாட்டுவதுமாக அவர்கள் அதற்கான இந்த திட்டங்களை அவர் இன்று அதாவது இந்த திருச்சி விமான நிலைய இந்த புதிய 2வது முனையத்திற்கு முன்பாக அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான அந்த மேடையில இந்த நிகழ்ச்சியில அவர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் இந்த திட்டங்களை திறந்து வைக்கிறார். இதற்காக பாரதிய ஜனதா கட்சியினர் இந்த கூட்டரங்கில், நாம் தற்பொழுது அந்த கூட்டரங்கில் தான் இருக்கிறோம், அதில் 8,000 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 200 மாணவர்கள் உட்பட என்பதை பதிவு செய்திருந்தோம். இதே போல் இந்த விமான நிலையத்திலிருந்து அவர் செல்லக்கூடிய அந்த பாரதாசன் பல்கலைக்கழகத்துக்கு செல்லக்கூடிய அந்த சாலை என்பது 11 கிலோமீட்டர் தூரம். அந்த 11 கிலோமீட்டர் தூரத்துல கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட சிறிய மேடைகளை அமைத்து அவர்கள் வரவேற்பு அளிக்கிறாங்க. போகும் பொழுதும் சரி, வரும் பொழுதும் சரி, பாரத பிரதமருக்கு அதற்கான வரவேற்பு அளிப்பதற்கு அவர்கள் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் அங்கு உள்ள அந்த பல்வேறு விதமான நடனங்கள் உள்ளிட்ட அதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினர் சேர்ந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அவர்கள் இங்கே வரவழைக்கப்பட்டிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என பாரதிய ஜனதா கட்சி குறிப்பிட்டிருந்தது. அதற்கான விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. பாரத பிரதமரை பொறுத்தளவு அவர் சாலை மார்க்கமாக அந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில் அவர் சாலையில் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று காவல்துறை தெரிவித்திருந்தனர். ஆனால் அவர் காரில் இருந்தே அவர் கதவுகளை திறந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களையும் மற்றவர்களையும் அவர் பார்த்து அதற்கான அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் அவர் சார்லஸ் இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். கலை நிகழ்ச்சிகளோடு பிரதமரை வரவேற்பதற்காக ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கின்றன. சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2,200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.